ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு பேட் நியூஸ்னே சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ருத்ராஜ் கைக்வாடுக்கு இப்போது இன்ஜுரி ஆகிருக்குன்னு அஃபிஷியலாக சென்னைகிட்டேருந்து தகவல் வெளியாகிருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் ஒரு கேட்ச் ஒன்று பிடிக்க ட்ரை பண்ணி அவருக்கு விரல் அடிபட்டுச்சு. கிரவுண்ட்லேயே நிறைய ஃபிசியோலாம் வந்து அவருக்கு இன்ஜுரி கொஞ்சம் இது பண்ண கிளியர் பண்ணாங்க. இருந்தாலும் அவருக்கு இன்னும் கிளியர் ஆகலை. பேட்டு பிடிக்கிற இந்த விரலில் வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகிட்டுருக்கு. அதனால் அவர் விளையாடுறது அதுமே சந்தேகம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஓப்பனர் வேறு சூப்பராக ஆடுறாரு. ஆனால் அவர் இன்ஜுரியால் வெளியே போயிட்டாருன்னா கண்டிப்பாக சென்னை அன்றைக்கி ஒரு ட்ராபேக்னு சொல்லாங்க. ஏன்னா டீசெண்டாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. ஃபார்மில் இருக்க பிளேயரு. முக்கியமாக தூபே இவர் மட்டும்தான் சென்னை அணியில் பேட்டிங்கில் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. இவரு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அது மட்டும் இல்லை, ஓப்பனர் வேறு இன்னும் செட் ஆகலை சென்னை அணிக்கு. ரஹானே, ரச்சின், ரவீந்திரனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓப்பனர் மாற்றினாங்க. அப்போட செட் ஆகலை. அதனால் இவரும் போயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டங்க. சப்போஸ் இவ்வளோ விளையாடுறது டவுட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி விளையாடலன்னா ஓப்பனர் யாரை போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸில் இருக்காங்க. என்னை கேட்டால் மொயின் அலி ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாங்க ஓப்பனராக. ஏன்னா அவர் நல்ல பண்ணுற பிளேயர் தான். அவர் ஏன் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு கூட சென்னை எனக்கு தெரியலுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் டொமஸ்டிக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து அணிக்கோசரம் கூட ஓப்பனிங்கில் ஆடியிருக்காரு. ஆனால் அவரை ஏன் இறக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன் நாளைக்கு நம்ம சிஎஸ்கே அணி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா பஞ்சாப் அணி கூட ஆடுறாங்க. முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணால் தான் பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வர மேட்செலாம் ஜெயிக்கணும்னு 5 இருக்குது. 5ல் 3 ஜெயிச்சா தான் நம்ம சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம முஸ்தபிசர் ரஹ்மானுங்க. அவர் நம்ம சென்னை அணியை விட்டு போகிறதுக்கான நேரம் வந்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் மே 11 வரைக்கும் என்ஓசி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவரை பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் மே 2 அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு ஆடுற மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச் நம்ம முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு. அவர் இந்த மாதிரி நம்ம அன்றைக்கி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிடலாங்க. இத்தோட ஒரு 10 வருஷம் தான் நம்ம மெகா ஆக்ஷனில் பார்க்கணும். நம்ம சென்னை அணியில் எடுக்கிறாங்களா எடுக்க மாட்டாங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இது வரைக்கும் நம்ம சென்னை அணிக்கு அவர் பால் போட்டதுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிடலாங்க. ஆனால் முஸ்தபிசர் ரஹ்மான் போகிறது வருத்தமாக இருந்தாலும் விடுங்க. ரிச்சர்ட் கேல்சன் சொல்லிட்டு ஒரு டால் பவுலர் வந்திருக்காரு. இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் ஏன் முக்கியமாக நான் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்பாப்வே சீரிஸ் அவர் விளையாடுறதுக்கோசரம் நம்ம பங்களாதேஷ் கிரிக்கெட் வரையும் அவர் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ஸ்குவாடில் பார்த்தா அவரோட பேர் லிஸ்ட்டே இல்லை. மொத்தம் 3 T20 ஆடுறாங்க. ஆனால் அவர் ஸ்குவாடில் அவரோட பேரே இல்லை. அப்புறம் என்னன்னு பார்த்தா, அவர் ஃபஸ்ட்டு T20 மட்டும்தான் விளையாட மாட்டாராம். 2 T20 அவர் கண்டிப்பாக விளையாடுவான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் முடிஞ்சு வரார்ல, வந்தோன்னே ஒரு 1 வீக் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். 1 வீக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஸ்குவாடில் ஜாயின் பண்ணி விளையாட்டோம். ஏன்னா அவர் தொடர்ந்து விளையாட்டு வந்துட்டே இருக்கார். பங்களாதேஷ் லீக் ஆடினார், ஸ்ரீலங்கா ப்ரீமியர் லீக் ஆடினார். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆடிட்டுருக்காரு. தொடர்ந்து ஆடுறதுனால அவருக்கு ரொம்ப ட்ரெஸ்ட் இருக்கும். உடம்பு வலி நிறைய அவரோட மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பார். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விளையாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் வந்து சொல்லியிருக்கதா தகவல் வெளியே இருக்குங்க. பரவாயில்லைங்க. முஸ்தபிசர் ரஹ்மான் ஒரு சென்னை பிளேயராக இருக்கார். போட்டோம், நல்லா பண்ணிட்டோம். நல்லா பண்ணால் சந்தோஷம்தான். நம்ம பங்களாதேஷ் அணிக்கோசம் நல்லா பண்ணாருன்னா அதுவும் மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒரு சிஎஸ்கே வீரர் அடுத்த நாட்டு வீரராக இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேக்கோசரம் விளையாடிருக்காரு. அவர் வெளியே பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேர்ல்டு கப்பில் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு சொல்லிட்டு முஸ்தபிசர் ரஹ்மான் போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐபிஎல் பற்றி கிரிக்கெட் பற்றி அப்டேட் சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.